இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about Biot-Savart law. ஓகே, ஸோ இந்த லா வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் சாப்டரில் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து லெக்சர் 2வும் கூட. ஸோ லெக்சர் 1 வந்து நம்ம ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகே, அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஆய்ஸ்டட் என்னெல்லாம் பண்ணார், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, this is a magnetic effects of current. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எல்லா இதுலையுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா வெக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பயாட்-சாவர்ட் லா இனிமேல் வரப்போகிற சாப்டரில் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும்னா வெக்டார்ஸ்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் திங். ஓகே, ஸோ நீங்கள் வெக்டார்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக வந்து டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், தட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புரியும். ஸோ டெஃபினட்டாக அதுக்கான வீடியோஸ் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் இன் டீட்டெயில் வித் த ப்ராப்ளம்ஸ். ஸோ சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த இதை பார்த்துட்டு வர்றது ஹைலி ரெக்கமெண்டட். இல்லைனா நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க. நம்மளுக்கு ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன சொன்னார், ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் பக்கத்தில் காம்பஸ் ரேடியில் கொண்டு போகும்போது டிஃப்ளெக்ஷன் கிடச்சிது. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி என்ன க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதுதான் காரணம் டிஃப்ளெக்ஷனுக்கு அப்படின்றது சொன்னார். எப்படி வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றது உங்களால் உணர முடியலன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி உணருங்க. ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஒரு மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எப்படி ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அது மாதிரி யூ கேன் கம்பேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரிப்பா, இப்போ என்னென்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு 2 டெக்னிக் இருக்குது, 2 லாஸ் இருக்குது டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்த்தோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. இது ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் அப்படின்னா என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது என்னது, உங்களுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் பி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இ வெக்டாரில் சொல்கிறானோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி வெக்டாரில் சொல்கிறான். ஸோ வெக்டார் ஏன் போட்டிருக்கோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி, ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு 2 லாஸ் இருக்குது. ஒன்று வந்து பயாட்-சாவர்ட் லா, பயாட் அண்ட் சாவர்ட்ஸ் லா. இன்னொன்று வந்து ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா அப்படின்னு 2 லா இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது பயாட்-சாவர்ட் லா. இப்போ கவனிங்க. ஸோ பயாட்-சாவர்ட் லா, திஸ் லா இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரௌண்டிங் அ கரண்ட் கேரிங் ஒயர். ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்குதுன்னு வைங்க, ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு, அதை சுற்றி என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னது, பயாட்-சாவர்ட் லா. ஓகே, இப்போ நீங்கள் இப்படி கூட இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து கூலும்ஸ் லா வந்து எவ்வளோ ஃபண்டமெண்டலோ, ஓகே, கூலும்ஸ் லா எவ்வளோ ஃபண்டமெண்டலோ அது மாதிரி மேக்னெட்டிசமில் வந்து பயாட்-சாவர்ட் லா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி என்ன ஃபீல்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த லா பற்றி என்னென்ன அர்த்தம் சொல்கிறான்னு பாருங்கள். திஸ் லா இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் எம்பிரிக்கல் லா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த லா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லா ஆர் எம்பிரிக்கல் லா, அதாவது இந்த பயாட்-சாவர்ட் லா வந்து சொல்கிறான் எம்பிரிக்கல் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லாக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூஃப் கிடையாது. இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் மூலிமா கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்படின்ற லான்றதை சொல்கிறான். ஸோ திஸ் லா இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் எம்பிரிக்கல் லா விச் இஸ் பேஸ்ட் ஆன் வாட், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த ஆன்சர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வச்சு அண்ட் அப்சர்வேஷனை பொறுத்து இட் இஸ் ப்ரெடிக்டட் பை பயாட் அண்ட் சாவர்ட். ஸோ பயாட்-சாவர்ட் லான்னு சொல்கிறோம்ல, அதில் பயாட்டு சாவர்ட் 2 பேர் தனித்தனி ஆளுங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லாவை க்ரியேட் பண்ணுறாங்க. தே ஆர் ப்ரெடிக்டிங் த லா. இப்போ என்னென்னா, இந்த லா வந்து எங்கேருந்து டிரைவ் ஆகலை, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, சரிப்பா, கவனிங்க. இப்போ அந்த லா என்ன சொல்லுது, அந்த ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கரண்ட் கேரிங் ஒயர் கெப்ட் இன் அ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஒரு ஒயர் இந்த லாவை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து சம் ரேண்டம் ஷேப்டு ஒயர்.
இதில் வந்து என்ன ஆகுது, இந்த ஒயர் ஏபி ஒயரில் கரண்ட் ஐ வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. இந்த ஏபி ஒயரில் எனக்கு கரண்ட் வந்து ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, எனக்கு என்ன தெரியும், இந்த ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்றது எனக்கு தெரியும். எனக்கு என்னென்னா, ஐ எம் கோயிங் டு சூஸ் அ பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பியில் எனக்கு என்ன ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒயரை சுற்றி எனக்கு ஃபீல்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் எனக்கு என்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா, இதுக்கான ரிலேஷன் தான் பயாட் சாவர்ட் லா நம்மளுக்கு தருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ திஸ் இஸ் அ கரண்ட் கேரிங் ஒயர் இல்லையா, ஐ கரண்ட் கேரி பண்ணுது. இதில் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இந்த என்டையர் ஒயரில் ஒரு சின்ன லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கால் தட் லென்த் அஸ் டிஎல். இந்த ஒயர் என்டையர் லென்த் ஒயர் ஏபியில் ஒரு சின்ன லென்த்து டிஎல் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரில் என்ன கரண்ட் போயிட்டுருக்கு, அதே ஐ கரண்ட் தானே ஃப்ளோ ஆகுது, ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த ஒயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன ஒயரால் இந்த பாயிண்ட் பியில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். என்டையர் ஒயர் ஏபி, பட் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த சின்ன செக்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ லென்த் டிஎல்லாம். இப்போ நல்லா கவனிங்க, நான் ஒரு வெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். இங்கேருந்து இந்த சின்ன லென்த்துலேருந்து எந்த இடத்துல எனக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அங்கே அதை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு வெக்டாரை ட்ரா பண்ணுறேன். அதுதான் என்னோட ஆர் வெக்டார். ஐ எம் கோயிங் டு ட்ரா வெக்டார் ஃப்ரம் த கரண்ட் லென்த் எலமெண்ட்னு சொல்லுவான். டிஎல் என்ன சொல்லுவான்னா, லென்த் எலமெண்ட், ஸ்மால் லென்த் எலமெண்ட். ஒரு சின்ன லென்த்தோட கான்ட்ரிபியூஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன், அங்கே வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது, ஆர் வெக்டார். ஓகே, இப்போ கவனிங்க, இந்த பாயிண்ட் பியில் என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் பார்த்துடலாமா. ஸோ இது வந்து என்னோடது கவனிங்க, இங்கே டிஎல்ன்றது இந்த ஸ்மால் லென்த் ஆஃப் த ஒயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க, டிஎல் வெக்டார் அப்படின்னு போட போகிறேன். டிஎல் வெக்டார் இது ஒரு ஸ்மால் லென்த்தாக, பட் ஆனால் நான் இது என்ன எழுத போகிறேன், டிஎல் வெக்டார். அதாவது நான் ஏற்கனவே நம்ம வெக்டார்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. டிஎல் எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு எழுத முடியும். கரெக்டாக மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக எழுத முடியும். இப்போ நான் டிஎல் வெக்டாரை மேக்னிடியூடாக எழுதிட்டேன். டைரக்ஷன் வந்து நான் என்ன கூப்பிட போகிறேன் அப்படின்னா, கேபிட்டல் ஐன்னு போடுவா, கேபிட்டல் ஐ கேப். புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ ஐ கேப்ன்றது என்னென்னா கரண்ட்டோட டைரக்ஷன். ஓகே, டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஎல் இன்ட்டு ஐ கேப். ஸோ இந்த டிஎல் வெக்டாரோட டைரக்ஷன் வந்து யாரோட டைரக்ஷனா, கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டிஎல் வெக்டாரோட டைரக்ஷன் இஸ் சேம் as கரண்ட் டைரக்ஷன். அதனால தான் கேபிட்டல் ஐ போட்டிருக்கு. கேபிட்டல் ஐ ஜென்ரலாக கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணல. ஸோ கேபிட்டல் ஐ கேப். ஓகே, சரி, இப்போ கவனிங்க, இது வந்து என்னோட டிஎல் வெக்டார். கரெக்டாக கரண்ட் டைரக்ஷனில் இருக்குது. டிஎல் வெக்டார்ன்றது கரண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, டிஎல் வெக்டாருக்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, டீட்டா. டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது, டீட்டா. முக்கியமான விஷயம், டிஎல் வெக்டாரோட டைரக்ஷன் இஸ் சேம் as கரண்ட் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். எனி டவுட்? யா, சரி, இப்போ கவனிங்க, இப்போ இந்த பாயிண்ட் பியில் என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாட் அண்ட் சாவர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை, இதுக்கு பேர் வந்து மியூ நாட் அப்படின்னு படிக்கணும், எம்யூ, மியூ நாட் பை 4π இன்ட்டு ஐ. ஐன்றது current flowing through that wire of length dl vector cross r vector divided by r power 3. இதுதான் என்னது, பயாட் அண்ட் சாவர்ட் கொடுத்த ஃபார்முலா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு நம்மளுக்கு, யூஸிங் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் மூலிமா இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, இது வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். நம்ம இந்த மேக்னிடியூட் ஃபார்மையும் பார்க்கலாம். ஸோ இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இது ஆர் வெக்டார்னு போட்டோமா. இந்த ஆர் வெக்டார்ன்றது என்னது, ஒரு பொசிஷன் வெக்டார். இந்த சோர்ஸ் ஆஃப் கரண்ட்டு, இந்த கரண்ட் போகக்கூடிய இடத்துல, அதாவது டிஎல் வெக்டார்லேருந்து பாயிண்ட் பிக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது, எந்த பாயிண்ட் எனக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அங்கே வரைகிற வெக்டார் தான் ஆர் வெக்டார். ஸோ அந்த வெக்டாரை நான் எப்படி பிரித்து எழுதலாம், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் எழுதலாமா. ஆர் வெக்டார் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். மேக்னிடியூடுன்றது ஒரு வெக்டாரோட லென்த்தை குறிக்குது. கரெக்டாக ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் எதை குறிக்குது, லென்த்தையும். ஆர் கேப்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த வெக்டாரோட டைரக்ஷன். இங்கே டைரக்ஷன்றது என்னது நம்மளுக்கு,
this is my r cap ஓட direction. ஸோ இந்த லென்த்து வந்து magnitude of r vector which is r, direction வந்து r cap. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது பார்க்க என்ன இவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த லாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டரில் வரக்கூடிய எந்த ஒரு அடுத்தடுத்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இதை ப்ராப்பராக புரிஞ்சால் தான் அது புரியும். சரிப்பா, கவனிங்க. இப்போ இந்த டிபி வெக்டார் இருக்குது இல்லையா, இந்த டிபி வெக்டார்ன்றது என்னென்னா, டிபி வெக்டார் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ ஸ்மால் length element dl vector at point P. புரியுதா? So dB vector is a magnetic field due to small length element dl vector at point P. Any doubt? So அதுக்கப்புறம் இந்த dl vectorன்றது என்னது? dl vector have same direction as current I. இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் தானே, dl vector have same direction as current I. அதோட மேக்னிடியூட் என்னது? இப்போ இந்த dl vectorன்றோட டைரக்ஷன் வந்து கரண்ட்டு, பட் மேக்னிடியூடுன்றது என்னது? இந்த லென்த்து தான் இதோட மேக்னிடியூட். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆர் வெக்டார்ன்றது என்னது? இட் இஸ் அ பொசிஷன் வெக்டார் ட்ரான் டு அ பாயிண்ட் பி. இட் இஸ் அ பொசிஷன் வெக்டார் ட்ரான் டு அ பாயிண்ட் பி ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த அதாவது பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு யார் சோர்ஸ்? இந்த கரண்ட் எலமெண்ட் தானே. ஸோ பொசிஷன் வெக்டார் ட்ரான் டு அ பாயிண்ட் பி ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் ஃப்ரம் லென்த் எலமெண்ட் டிஎல் வெக்டார். அதாவது டிஎல் வெக்டார்லேருந்து பாயிண்ட் பிக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது? என்னோட ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டாரோட ஸோ ஆர்ன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். ஆர் கேப்ன்றது என்னது? டைரக்ஷன் ஆஃப் ஆர் வெக்டார். இப்போ கவனிங்க, டீட்டான்றது என்னது? இந்த கரண்ட் லென்த் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த லென்த் எலமெண்ட் கரண்ட் போகிற டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? டீட்டா. ஸோ டீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் டிஎல் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, சரிப்பா. இப்போ இதுதான் பயாட் அண்ட் சால்வ் கொடுத்த ஃபார்முலா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் இருக்கா, இட் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஸோ டிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்களா, அது எப்படி பிரித்து எழுதலாம்? டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டாரை ஐ கேன் செப்பரேட் இட் அஸ் ஏ கிராஸ் பியை ஏபி சைன் டீட்டான்னு எழுதுகிற மாதிரி டிஎலோட மேக்னிடியூட், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் அண்ட் டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? டீட்டா. நம்ம சைன் டீட்டான்னு எழுதுகிறோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னால நம்ம கடைசியாக என்ன போடுறோம்? டைரக்ஷன் என் கேப். இந்த என் கேப்போட டைரக்ஷனை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? வெக்டார்ஸ் லெக்சர்ஸ் பார்த்துருப்பீங்களே, இந்த என் கேப்போட டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். யூ நீட் டு யூஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல். அதாவது டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஎல் வெக்டார் பார்த்து கை வைக்கணும், கரெக்டாக? டிஎல் வெக்டார் பார்த்து, ஏன்னா ஃபஸ்ட்டு டிஎல் வெக்டார் இருக்குது, ஆர் வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டிஎல் வெக்டாரில் கை வச்சு ஆர் வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா யுவர் தம் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஆன்சர், கரெக்டாக இல்லையா? ஸோ டிஎல் வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார்ன்றது டிஎல் வெக்டாரில் கை வச்சு ஆர் வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணினா த தம் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் கிராஸ் ப்ராடக்ட். அதாவது என் கேப்போட டைரக்ஷன் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம் ரூல். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்துட்டோம். சரி, நல்லா கவனிங்க, இங்கே நான் வெறும் டிபின்னு தான் போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன லென்த்தில், இந்த லென்த்தால் ஒரு ஸ்மால் லென்த் ஆஃப் கரண்ட்டால் கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால தான் டிபின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் ஃபீல்டு, அதனால டிபி. லார்ஜ் ஃபீல்டுனால் பி வெக்டார்னே போட்டுருவோம். இது வந்து என்னது? ஒரு ஸ்மால் ஃபீல்டு, டிபி. சரி, ஓகே. இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொல்கிறோம்? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபின்றது ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது என்னது? டெஸ்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் டி. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா சிஜிஎஸ் யூனிட் இஸ் எஸ்ஐ யூனிட் வந்து டெஸ்லாப்பா, சிஜிஎஸ் யூனிட் வந்து பேர் என்னென்னா காஸ் அப்படின்னு கூப்பிட்றோம், டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் ஜி. ஓகே, இப்போ டெஸ்லாவுக்கும் காஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ டெஸ்லா. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகேப்பா. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ இந்த பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். இதில் வந்து மியூ நாட்டுன்னு ஒன்று இருக்கா? மியூ நாட்டோட வேல்யூ பாருங்கள். மியூ நாட் இஸ் நத்திங் பட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு கூப்பிட்றான். பெர்மியபிலிட்டி, எபிலிட்டின்னு வருதா? பெர்மியபிலிட்டி. நீங்கள் ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு குவான்டிட்டி படிச்சிருப்பீங்க, எப்சிலான் நாட்டுன்னு. அது வந்து என்னது? பர்மிட்டிவிட்டி.
பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.854 × 10⁻⁻12 எஸ்ஐ யூனிட்டில் போடும்போது. ஓகே, நான் இங்கே யூனிட் எழுதலை, பட் திஸ் இஸ் த வேல்யூ. ஆனால் அதே மாதிரி இங்கே மியூ நாட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4π × 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். ஏன்றது என்னது, ஆம்பியர். ஸோ இப்போ கவனிங்க, பேசிக்காக நம்ம என்ன இந்த பயாட் சார்வெட்டால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு என்டையர் கரண்ட் கேரிங் ஒயர். அதில் நான் ஒரு சின்ன லென்த் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சின்ன லென்த் எலமெண்ட்டில் போகக்கூடிய கரண்ட்டால் இந்த பாயிண்ட் பியில் என்ன ஃபீல்டு அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். தட் ஃபார்முலா இஸ் கிவன் பை பயாட் அண்ட் சாவர்ட் பை யூஸிங் அப்சர்வேஷன். இப்போ அது ஒரு சின்ன லென்த் எலமெண்ட்டால் வரனால நான் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன், டிபி. ஒரு டிபினா ஸ்மால் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π the current flowing through that wire. இந்த சின்ன ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ. ஸோ டிஎல் வெக்டார்ன்றது அந்த சின்ன லென்த்து. டைரக்ஷன் வந்து என்னது, டிஎல் வெக்டாருக்கு சேம் ஆஸ் கரண்ட் டைரக்ஷன் கிராஸ் ஆர் வெக்டார். இங்கே ஆர் வெக்டார்ன்றது என்னது, அந்த கரண்ட் லென்த் எலமெண்ட்டில் இருந்து என்னது, லென்த் எலமெண்ட் மீன்ஸ் அந்த சின்ன லென்த்தில் இருந்து அந்த பாயிண்ட் பி, அதாவது சோர்ஸில் இருந்து இங்கே இதோட கான்ட்ரிபியூஷன் தானே நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஸோ சோர்ஸில் இருந்து அந்த பாயிண்ட் பிக்கு வரையக்கூடிய வெக்டார் தான் என்னது, ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூடு தான் என்னது, ஆர் வெக்டாரோட மேக்னிடியூடு தான் 6. அதோட ஸ்கொயர் தான் r⁻3. புரியுதா இது வரைக்கும்? ரைட். ஸோ இப்போ அடுத்த கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டாரை இப்படி பிரித்து எழுத முடியும்னு சொல்லியிருக்கேனா. இப்போ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாம். ஓகே, எப்படிலாம் எழுதுறான்றதை பாருங்கள். ஸோ டிபி வெக்டாரை நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த எக்ஸ்பிரஷனை தான் எக்ஸாக்டாக இங்கே எழுதியிருக்கேன். μ0/4π I dl வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் டிவைடட் பை r⁻3 எழுதிட்டேன்னா. இப்போ ஆல்ரெடி நான் கிராஸ் ப்ராடக்டை பிரேக் பண்ணி வச்சுருக்கேன்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, டிஎல் ஆர் சைன் தீட்டா என் கேப். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஆர் இருக்கா, இங்கே r⁻3 இருக்குது. ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், யூ லவ் r². ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl by r² sin theta n cap, where theta is the angle between dl vector and r vector. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். நல்லா கவனிங்க, நான் டிபி வெக்டார்ன்றது அந்த ஸ்மால் லென்த்தால் ஏற்பட்ட கான்ட்ரிபியூஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. இப்போ இதை டிபி வெக்டாரை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம். இது மேக்னிடியூட் பார்ட். எந்த ஒரு வெக்டார்லேயும் மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ டிபி வெக்டாரில் மேக்னிடியூடுன்றது என்னது, இது டைரக்ஷன்றது என்னது, என் கேப். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டாரை கேன் ஐ கால் இட் அஸ் டிபி. அதாவது இப்படியும் எழுதலாம், டிபி வெக்டார் இப்படியும் எழுதலாம். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு μ0/4π. நம்ம மேக்னிடியூட் பார்ட்டுன்றது என்னது, ஐடிஎல் சைன் தீட்டா பை r². இதுதான் என்னது, மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார். இப்போ இந்த என் கேப்ன்றது என்னது, டிபி வெக்டாரோட டைரக்ஷனை குறிக்கிறது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டிபி வெக்டார் இஸ் நத்திங் பட் என் கேப். டைரக்ஷன் ஆஃப் டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என் கேப். ஓகே, ஸோ என் கேப் இஸ் ஃபவுண்ட் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இப்போ பாருங்கள், கிளியராக கவனிங்க. டிபி வெக்டார்ன்றது என்னது, ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு திஸ் ஸ்மால் கரண்ட் எலமெண்ட். ஸோ இந்த டிபி வெக்டாரோட டைரக்ஷன் யார் டைரக்ஷன் இருக்கும், டிபி வெக்டாரோட டைரக்ஷன் யார் டைரக்ஷன் இருக்கும். ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் என்னது, எப்போவுமே சேம். கரெக்டாக ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது சேம். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டிபி வெக்டார், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட டைரக்ஷன் என்னவாக இருக்குன்னா சேம் ஆஸ் வாட் எவர் டைரக்ஷன் இட் இஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டைரக்ஷனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா, இதை அக்செப்ட் பண்ணுறீங்கள. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, டிபியோட வெக்டாரோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு இங்கே வந்து இது எல்லாமே நம்பர்ஸ், μ0 I 4π r⁻3 எல்லாமே நம்பர்ஸு. இங்கே வெக்டார்ஸ் என்ன அப்படின்னா டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் தான் என்னது நம்மளோட இதுதான் நம்மளோட இதோட டைரக்ஷன். தட் இஸ் டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் தான் என்ன இருக்கும், டிபி வெக்டாருக்கும் இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஏன்னா ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் டைரக்ஷன். ஸோ
dB வெக்டாரோட டைரக்ஷன் this is parallel, that is same direction as dl vector cross r vector. dB வெக்டார் டைரக்ஷனும் dl வெக்டார் cross r வெக்டாரோட டைரக்ஷன் சேமாக தான் இருக்கும். ஓகே, எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? ஸோ இதோட டைரக்ஷன் நான் கேட்குறேன். இப்போ இதோட டைரக்ஷன் கண்டுபிடிங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், dl வெக்டார் cross r வெக்டாரோட டைரக்ஷன்றது என்னது? சேம் as what? n கேப். அதாவது என்னென்னா dl வெக்டார் cross r வெக்டார் டைரக்ஷன் கிராஸ் ப்ராடக்ட் படி கண்டுபிடிங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஃபீல்டு இருக்குது, அதோட டைரக்ஷன் இஸ் given by dl வெக்டார் cross r வெக்டார். நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க, இது dl வெக்டார், ஓகே, r வெக்டார் இந்த பக்கம் இருக்குது, ஓகே. ஸோ dl வெக்டார் கிராஸ் r வெக்டார் பண்ணுனா என்னோடய தம்பு என்ன ஆகுது? உள்ளே பார்த்து போகுதா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரெப்ரசன்ட் திஸ் உள்ளே போகிற வெக்டாரை ஐ எம் கோயிங் டு ரெப்ரசன்ட் லைக் திஸ் ஒன் db வெக்டார். ஸோ உள்ளனா என்னது? இன்வெர்ட்ஸ் பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. டியூ டு திஸ் வாட் எலமெண்ட், இந்த சின்ன ஒயரால கான்ட்ரிபியூஷன் வந்து dB வெக்டார் which is going inwards given by what? இந்த dl வெக்டார் கிராஸ் r வெக்டாரோட டைரக்ஷனும் இதுவும் என்னது? சேம் தான். சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஏன் இங்கே கிராஸ் போட்டிருக்கேன்? கிராஸ் ஏன் போட்டிருக்கேன்? நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ ஒரு ஆரோ இருக்குல்ல, ஒரு ஆரோ இந்த கேம்லலாம் இருக்கும் பாருங்கள், ஆரோவில் முன்னாடி பாயிண்ட் எப்போவுமே என்னவாக இருக்கும்? ஷார்ப்பாக இருக்குமா? பின்னாடி பாயிண்டில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி பார்த்துருப்பீங்களா? பின்னாடி ஆரோ போகும்போது நம்மளுக்கு பின்னாடி என்ன தெரியும்? ஸோ இதுதான் ஆரோன்னு வைங்க, பின்னாடி எனக்கு ஒரு கிராஸ் தெரியும். இதே ஆரோ என்னை பார்த்து வந்துச்சுன்னு வைங்க, இஃப் த ஆரோ கம் டுவர்ட்ஸ் மீ, என்னை பார்த்து இந்த ஆரோ வந்துச்சு அப்படின்னா ஐ வில் see a டாட். இந்த ஆரோ என்ன பார்த்து வந்துச்சுன்னா எனக்கு ஒரு டாட் தெரியும். உள்ளே பார்த்து போச்சுன்னா தட் இஸ் என்ன, அவே ஃப்ரம் மீ போச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? கிராஸ் தெரியும். ஸோ என்னென்னா, இது ஒரு ஆரோ மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது ஸ்டாண்டர்டான கன்வென்ஷன். இப்போ எந்த இடத்துலலாம் இப்படி சர்க்கிள் போட்டு டாட் வைக்கிறானோ இட் மீன்ஸ் சம்திங் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ. ஒரு வெக்டார் என்னை பார்த்து வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டாட் போடுவான். ஒரு ஆரோவில் நம்மளை பார்த்து வரும்போது ஒரு டாட் தெரியும்ல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஒரு வெக்டார் உள்ளே பார்த்து போகும்போது பின்னாடி நம்மளுக்கு என்ன தெரியும்? கிராஸ். ஸோ இட் மீன்ஸ் இன்வெர்ட்ஸ். இது என்னது? அவுட்வேர்ட்ஸ் பார்த்து வர்றது. இது ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது அவுட்வேர்ட்ஸ். ஸோ அவுட்வேர்டில் வரும்போது நம்மளுக்கு டாட் ஆகும், உள்ளே போகும்போது கிராஸ் ஆகும் தெரியும். இப்போ இங்கே என்னென்னா, நீங்கள் dl வெக்டார் கிராஸ் r வெக்டார் பண்ணும்போது உள்ளே பார்த்து போதில், தட்ஸ் வை given a cross symbol. எனி டவுட்? ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து dB வெக்டார்ன்றது யாரோட கான்ட்ரிபியூஷன்? அந்த ஸ்மால் லென்த் ஆஃப் ஒயரோட கான்ட்ரிபியூஷன், அதில் போகக்கூடிய கரண்ட்டால் ஏற்பட்ட கான்ட்ரிபியூஷன். ஆனால் எனக்கு மொத்த ஏபி ஒயரோட கான்ட்ரிபியூஷன் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்த ஒயரோட கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ? dB வெக்டார்ன்றது அந்த சின்ன இதோட கான்ட்ரிபியூஷன். இதை இன்டகிரேஷன் பண்ணோன்னா we get B வெக்டார். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒயரால் கான்ட்ரிபியூஷன் வந்து dB வெக்டார், அதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? B வெக்டார் கிடைக்கும். தட் இஸ் இன்டகிரேஷன் ஓவர் A to B, ஏலேருந்து B வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P கிடச்சிரும். புரியுதாப்பா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? we have seen பயாட்-சாவர்ட் லா. இந்த பயாட்-சாவர்ட் லா இருக்குது இல்லையா, இந்த சின்ன ஒயரால் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதை எப்படிலாம் ரீரைட் பண்ணி ஏன்னா அது ரொம்ப முக்கியம், ரீரைட் பண்ணி எழுத தெரியணும் நம்மளுக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஸோ நீட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேப்பா. ஸோ இப்போ பயாட்-சாவர்ட் லாவை எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது வந்து பயாட்-சாவர்ட் லா இன் கேஸ் ஆஃப் அ ஒயர் கெப்ட் இன் வாட்? ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் அ மீடியம். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு வேக்யூமில் நம்ம வச்சுருக்க கண்டிஷன், அதாவது வேக்யூம்னு சொல்லலாம், ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அங்கே அந்த ஒயரை வைக்கும்போது அட் அ பாயிண்ட் டியூ டு தி ஸ்மால் லென்த் கரண்ட் கேரிங் சோர்ஸ், இந்த இடத்துல பாயிண்ட் பியில் ஃபீல்டில் பார்த்தோம், வி காட் த ஃபார்முலா. இப்போ இதே ஃபார்முலா வந்து ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. ஆனால் நம்ம ஒரு மீடியமுக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள், μ0/4π I dl வெக்டார் கிராஸ் r வெக்டார் டிவைட் பை r/3 எக்ஸாக்டாக சேம் ஆஸ் தட் ஒன். ஆனால் நான் என்ன பண்ணணும்னா, இங்கே μ0 இருக்குல்ல, இது பக்கத்தில் நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா ஐ நீட் டு மல்டிப்ளை பை μr.
ஓகே, இவ்வளோ பண்ணால் போதும். இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த மியூஆர் ஏன் வந்துச்சு அப்படின்னு. நம்ம மீடியமை மாற்றும் போது நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மீடியம் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம்லேருந்து வேற ஒரு லைக் வாட்டர் மீடியம், ஓகே, ஒரு ஆயில் மீடியம் கொண்டு போகிறது, ஆயில் மீடியமில் வச்சு கண்டுபிடிக்கும் போது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we need to multiply மியூ நாட்டோட மியூஆரை மல்டிப்ளை பண்ணணும். இந்த மியூஆருக்கு பேர் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். ஓகே, இந்த மியூ நாட் வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், மியூஆர்ன்றது என்னது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். இப்போ மியூ நாட்டையும் மியூஆரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ ரைட் சம்திங் லைக் மியூ, வெறும் மியூன்னு எழுதுவீங்க. மியூ நாட்டையும் மியூஆரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். அப்சல்யூட், தட் இஸ் த மெயின் இயர். இங்கே வந்து ரிலேட்டிவ், ரைட்டா? சரி, இப்போ அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னென்னா இந்த பயாட் சார்வெட்லாம் இருக்குல்ல, இது வந்து மீடியம் கேஸ், இட் இஸ் டன். ஒரு மீடியமை பொறுத்து இந்த மியூஆர் மாறும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏர் ஆர் வேக்யூமுக்கு மியூஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? மியூஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் வேக்யூம் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மியூஆர் இருக்க இடத்துல 1 போட்டிங்கன்னா we will get basically free space and vacuum. தட் இஸ் அந்த ஃபார்மில் வந்துடும். மியூஆரோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா you will get a free space condition. ஸோ ஜென்ரலாக வேறு ஆயில் வாட்டர் மீடியமுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆயில் அண்ட் இதுக்கு வேறு ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம வந்து இந்த பயாட் சார்வெட்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஸ்பேஸு, இதை எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 விதமாக ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ dB in terms of charge flow dq and its velocity v vector. இப்போ நல்லா கவனிங்க, நான் dB வெக்டார் வந்து இப்போ என்ன டேர்ம்ஸில் இருக்குது? I dl வெக்டார் + r வெக்டார் இருக்கா? இங்கே I dlக்கு பதில் நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் dqவை உள்ளே கொண்டு வர போகிறேன் அந்த ஃபார்முலாவில். அதுக்கப்புறம் v வெக்டார். நீங்கள் கேட்கலாம் இந்த சார்ஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னு. dqன்றது என்ன சார்ஜ்னா இந்த ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ். இந்த ஒயரில் இந்த லென்த் எலிமெண்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்மால் லென்த்து, அந்த ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஸ்மால் சார்ஜ், அந்த ஒயரில் ரொம்ப சின்ன ஒயரில். ஸோ dq சார்ஜ் ஃப்ளோ ஆகுது வித் வெலாசிட்டி அண்ட் இட்ஸ் வெலாசிட்டின்னு போட்டிருக்கேன். இந்த dqன்ற சார்ஜ் v வெலாசிட்டியில் இந்த சின்ன செக்மெண்ட் ஆஃப் ஒயரில் ஃப்ளோ ஆகுது. புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு, dB வெக்டார் இப்போ I dl வெக்டாரில் இருக்குது. இப்போ அதை நான் என்ன பண்ணணும், dq அண்ட் v வெக்டார் டேர்ம்ஸில் எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரண்ட்டோட டெஃபினேஷன் என்னது? இந்த ஒயரில் கரண்ட் போகுது. அப்போ நான் அதை என்ன டிஃபைன் பண்ணலாம்? இந்த லென்த் எலிமெண்ட்டில் ஐ கேன் டிஃபைன் dtன்ற டைமில் dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுது? இந்த லென்த் எலிமெண்ட்டில் ஃப்ளோ ஆகுது. dtன்ற டைமில் dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுது? இந்த சின்ன லென்த்தில் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த சின்ன லென்த் இருக்கு இல்லையா, கேன் ஐ கால் தட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் லைக், ஸோ dl வெக்டார் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம்ல. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பாருங்கள். இந்த லென்த்தை dl வெக்டார்னு எடுத்துக்கலாமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு? dl வெக்டாரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் என்னது? வெலாசிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் dl வெக்டார் டிவைடட் பை dtன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ். புரியுதா இல்லையா? இந்த சார்ஜ் dq இருக்கு இல்லையா, dtன்ற டைமில் dl டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? நகர்ந்து போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ என்னென்னா இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் இதில் அப்ளை பண்ணால் ஐ வில் கெட் திஸ் ஒன். அதாவது I இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா dq by dt. அதாவது dq by dtன்னு போடுவோம். அதுக்கு பதில் நான் என்ன போட்டிருக்கேன்? அந்த dtயை இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ I இருக்க இடத்துல dq by dt. இங்கே dl வெக்டார் டிவைடட் பை dtன்றது ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் ஃப்ளோ. வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் ஃப்ளோ. ஸோ பேசிக்காக நான் dl வெக்டார் டிவைட் பை dtயில் என்ன பண்ணலாம்? v வெக்டார் போட்டுடலாம். ஸோ இந்த dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், ஏன் dqன்னு போட்டிருக்கேன்? அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் போது நான் அதை dqன்னு எடுத்திருக்கேன். ஸோ dqன்ற சார்ஜ் மூவிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் v வெக்டார். புரியுதா இல்லையா? எஸ். சரி, இப்போ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டியோ வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே dq இருக்க இடத்துக்கு பதில் என்ன போட்டிருப்பான்னா க்யூன்னு போட்டிருப்பான். நான் இங்கே dqன்னு எடுத்தேன், ஏன்னா இங்கே வந்து ஸ்மால் லென்த்னால அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டேன். பட் உங்கள் புக்கில் வந்து க்யூன்னு கொடுத்துருப்பான். தட் டசன்ட் மேக் எனி பிக் டிஃப்ரென்ஸ். எல்லாமே ஒன்று தான். ஓகே, நீங்கள் dqனே யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை க்யூன்னு யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. எல்லாமே என்னது? ஒன்று தான். ஓகே, ரைட். சரி, இப்போ அடுத்து இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இப்படி இருந்த பயாட் சார்வெட் லாவை
நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ த்ரூ த ஒயர் அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி v வெக்டார். இப்போ இதே b வெக்டாரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டின்றது என்னது? இந்த ஒயரில் நம்ம ஏற்கனவே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட் டென்சிட்டி படிச்சிருக்கோமா? ஸோ கரண்ட் டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்னது? வாட் இஸ் கரண்ட் டென்சிட்டி? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நல்லா கவனிங்க, இது நம்மளோட பயாட் சார்வெட் லா ப்ரீவியஸாக இருந்தது. இதில் இந்த செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. இப்போ ஜே வெக்டார் தான் நம்மளோட கரண்ட் டென்சிட்டி. ஜே வெக்டார் தான் நம்மளோட கரண்ட் டென்சிட்டி. அதை நான் என்ன எழுதுறேன்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் என்னது? வாட் இஸ் ஜேயோட மேக்னிடியூட் என்னது? I/A. சி ஜே வெக்டாரை மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக எழுதியிருக்கேன்ப்பா. கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷன் என்னது? சேம் ஆஸ் கரண்ட் டைரக்ஷன். நீங்கள் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடி போய் பாருங்கள். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? டிஎல் வெக்டாரை, டிஎல் வெக்டார்ன்றது ஒரு சின்ன லென்த்து, அதுக்கோட வெக்டாரோட டைரக்ஷன் என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் தட் லென்த் இன்டூ டைரக்ஷன், கரண்ட்டோட டைரக்ஷன். ஐ கேப்னு சொன்னேன்னா, ஸோ ஐ கேப்ன்றது கரண்ட் டைரக்ஷன். ஸோ டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஎல் இன்ட்டு ஐ கேப்னு நம்ம எழுதியிருந்தோம்ல ப்ரீவியஸாக. இப்போ நான் என்ன எழுதுறேன்னா கரண்ட் டென்சிட்டி இஸ் ஆல்ரெடி அதுக்கு டைரக்ஷன் இருக்குது. சேம் கரண்ட் டென்சிட்டிக்கும் கரண்ட் ஐ கேப் தான், இந்த கேபிட்டல் ஐ கேப் தான் டைரக்ஷன், சேம் as கரண்ட் டைரக்ஷன். ஸோ ஜே கேப்பை நான் ஜே வெக்டர் நான் என்ன எழுதலாம்னா ஜே இன்ட்டு ஐ கேப். ஸோ ஜே வெக்டரை மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக எழுதியிருக்கேன். ஐ கேப். எனி டவுட்? ஐ கேப்ன்றது கரண்ட் டைரக்ஷன். ஏன்னா கரண்ட் டென்சிட்டிக்கு கரண்ட் டைரக்ஷன் தான் இருக்கும். தட்ஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன். இங்கே ஜேவோட வேல்யூ என்னென்னா I/A. இது நம்மளுக்கு தெரியும். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. புரியுதா? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இங்கே ஏன்றது என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நான் கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணல, ஸ்மால் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்க, இந்த ஏ அந்த சைடு கொண்டு போனோன்னா ஐ இன்ட்டு கேபிட்டல் ஐ கேப். ஐ இன்ட்டு கேபிட்டல் ஐ கேப் ஐ வில் கெட் அஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஏ. ஜே வெக்டார்ன்றது என்னது? கரண்ட் டென்சிட்டி வெக்டார். வெக்டார் ஃபார்மில் அதை போட்டிருக்கான். சரி, இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனா? ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன். இதில் டிஎல் வெக்டார் இருக்குல்ல, இந்த டிஎல் வெக்டாரை நான் என்ன எழுதலாம்? the length of that wire segment into the current direction. ஏன்னா டிஎல் வெக்டாருக்கு கரண்ட் டைரக்ஷன். ஸோ டிஎல் வெக்டாரை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு கவனிங்க. இப்போ டிஎல் வெக்டாரை எப்படி எழுதியிருக்கேன்? டிஎல் இன்ட்டு ஐ கேப்னு போட்டேன்னா ஐ இன்ட்டு அடுத்த எக்ஸ்பிரஷனில் கவனிங்க. ஐ இன்ட்டு ஐ கேப் என்னது? ஐ இன்ட்டு ஐ கேப்ன்றது என்னது? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஐ இன்ட்டு ஐ கேப்ன்றது ஜே வெக்டார் இன்ட்டு ஏ. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். I into I cap I have written as J vector into A. இந்த DL vector அப்படியே இருக்குது. இப்போ இந்த DL vector அப்படியே DL அப்படியே இருக்குப்பா. I into I cap நான் என்ன எழுதியிருக்கேன்? A into J capனு எழுதியிருக்கேன். மற்றபடி நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை இதில். ஸோ ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. சரி, இப்போது இந்த ஒயரோட லென்த் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் ஒயர். அதோட லென்த் என்னது? DL. வாட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்? ஏ. அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏரியாவையும் லென்த்தையும் எப்போயும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்மால் எலமெண்ட், இதோட எலமெண்ட் கிடச்சிரும். ஸோ ஏ இன்ட்டு டிஎல் ஐ கேன் ரைட் இட் அஸ் வாட்? டிவி. ஸோ ஆல்ரெடி ஜே வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு இருக்குது. ஏ இன்ட்டு டிஎல் ஐ கேன் ரைட் இட் அஸ் டிவி, விச் இஸ் த ஸ்மால் வால்யூம், அந்த ஒயரோட வால்யூம். ஓகேப்பா? ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம ரீரைட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்க பயாட் சார்வெட் லாவை இப்படியும் எழுத முடியும். ஐ கேன் ரைட் இட் இன் திஸ் வே ஆல்சோ. ரைட்டா? ஓகே, இப்போ குயிக்காக நம்ம 2 ப்ராப்ளம் பார்த்துட்டு வில் ஃபினிஷ் இட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி வெக்டார் டியூ டு அ ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் டிஎல் வெக்டார் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார் அண்ட் எலமெண்ட் கேரிங் கரண்ட் ஐ. ஸோ பயாட் சார்வெட் லா இஸ் ஆஸ்கிங் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் ஏயும் டியும் நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏயும் டியும் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்கே 2 இதுலையுமே என்ன வருது? நம்மளுக்கு I ஸ்கொயர் வருது. ஸோ I ஸ்கொயர் வரனால அது ஆன்சராக இருக்க முடியாது. பயாட் சார்வெட்டில் I மட்டும்தான் வரும், I ஸ்கொயர் வராது. இப்போ ஆப்ஷன் 2ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? 3ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆப்ஷன் 3 பாருங்கள். μ0 I/4π dl வெக்டர் + r வெக்டர் டிவைடட் பை என்ன இருக்குது?
இங்கே நம்மளுக்கு r பவர் 3 இருக்குது, ஆனால் அங்கே என்ன இருக்குது, வெறும் r தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டு. பாருங்கள், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்குறான்றதை கவனிங்க. கொஷின் பாருங்கள். கிவன் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் நீட் 2022 கேட்டிருக்கான். See, Biot-Savart law gives us the expression for magnetic field strength of an infinitesimal current element ideal of a current carrying conductor only. First statement la edha thappu iruka? Biot-Savart law is giving the magnetic field due to a small infinitesimal na small nu artham. Infinitesimal current element, infinitesimal na small nu purinjikonga, small current element of current carrying conductor. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் நம்மளுக்கு தப்பு எதுவும் தெரியல, கரெக்டாக. அவன் கரண்ட் எலமெண்ட்ன்றது I இன்ட்டு டிஎல்லை சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் எலமெண்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் கிளியர் இட் நவ். டிஎல்ன்றது என்னது, லென்த் எலமெண்ட். இது பேர் என்னது, லென்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐடிஎல்லை நான் என்ன சொல்லலாம், I இன்ட்டு டிஎல்லை கரண்ட் எலமெண்ட். ஓகே, ஏன்னா ஐ சேர்ந்துருக்கனால கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு கூப்பிட்றான். சரி, இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான் பாருங்கள். Biot-Savart law is analogous to Coulomb's inverse square law of charge Q with the ஃபார்மர்னா முன்னாடி சொன்னது. See, Biot-Savart law is analogous to Coulomb's inverse square law அப்படின்னு கொடுத்துட்டு of charge Q with the former being related to the field produced by scalar source ideal. ஃபார்மர்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு யாரை சொன்னா, ஃபஸ்ட்டு என்ன வருது, Biot-Savart law, அப்புறம் வந்து Coulomb's lawன்னு சொல்லியிருக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஃபார்மர்னா முதல்ல சொன்னது, லேட்டர்னா பின்னாடி சொன்னதுன்னு அர்த்தம். லேட்டர்னு சொல்லுவான் சம்டைம், ஃபார்மர் சொல்லுவான். ஃபார்மர்னா ஃபஸ்ட்டு சொன்னது, லேட்டர்னா அதுக்கப்புறம் சொன்னது. இங்கே ஃபார்மர்னா யார், Biot-Savart law. லேட்டர்னா யார், Coulomb's law. ஓகே, சரி. ஃபார்மர் பீயிங் ரிலேட்டட் டு ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை ஸ்கேலார் சோர்ஸ் while the லேட்டர்னு கொடுத்துருக்காங்க, LATTER. அப்படின்னா என்னது, Biot-Savart lawக்கு அடுத்து லாஸ்ட்டாக சொன்னது தான் லேட்டர்னு அர்த்தம், which is Coulomb's law being produced by a vector source. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். Coulomb's law is produced by vector source Q அப்படின்னு சொல்கிறான். சார்ஜ் Qன்றது வெக்டார் சோர்ஸாக ஸ்கேலார் ஆகுது, சார்ஜ்ன்றது அது ஒரு ஸ்கேலார் சோர்ஸ். ஆனால் இவன் என்ன கொடுத்துருக்கான், வெக்டார் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ டெஃபினட்டாக அதே மாதிரி ஐடியல்ன்றது வந்து வெக்டார் சோர்ஸ். இந்த ஐடியல்ன்றது என்னது, வெக்டார் சோர்ஸ், ஆனால் அது ஸ்கேலார் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா கரண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குல்ல, வெக்டார் சோர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, வெக்டார் சோர்ஸ், பட் சார்ஜ் இஸ் அ Q இஸ் அ ஸ்கேலார் சோர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1ன்றது கரெக்டு, பட் ஆப்ஷன் 2 இஸ் ஃபால்ஸ், இன்கரெக்ட். ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். புரியுதாப்பா? எஸ். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அடுத்து என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.